ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ரொம்ப கவனமா கவனிங்க. இப்பதான் புரியணும். இதான் உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சிடும். அல்லையா? ஏற்கனவே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்ல ஏதேன் தோட்டத்துல, ஆதாம். இப்ப பாவம் செஞ்சதுனால இவனை எங்கிருந்து எடுத்தாரோ மண்ணை, இவனை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தனா, நான் எந்த மண்ணை எடுத்தனோ அந்த மண்ணிலேயே போய் வேலை செஞ்சு நீ சாப்பிட்டு பிழைச்சுக்கும். இனிமே இங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கக்கூடாது. அப்படி அதான் போட்டு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப அனுப்பி விட்டார்னு சொல்லலாம், கை கழுவி விட்டார்னு சொல்லலாம், கைவிட்டார்னு சொல்லலாம்ல. இப்ப அனுப்பி விட்டார்னு சொல்லலாம். அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே இந்த முந்தின ஆதாமுடைய கையை பிடிச்சு நடந்த தோட்டத்துல உலா வந்தாராம். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஆதாம உருவாக்கிட்டு சாயங்கால வேலையில அவன் கையை பிடிச்சு உலாவ வந்தாராம். தோட்டத்தை உலா வந்து பாவம் செஞ்சதுனால இப்ப கையை விட்டுட்டாரு. ஒரு முந்தின மனுஷனுடைய கையை விட்டார்ல, அப்போ அந்த ஜெனரேஷன் ஃபுல்லா பாவத்துல விழுந்துட்டு எல்லாம் பாவம் பண்ணிட்டாங்க. ஆதாம் வம்சவழி எல்லாருமே பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப பிந்தின ஆதாம் இந்த முந்தின ஆதாமுடைய எல்லா பாவத்தையும் தலையில வச்சு சுமந்துக்கிட்டு நின்னார்ல. இப்ப பிந்தின ஆதாமுடைய கையை விட்டுட்டு முந்தின ஆதாமுடைய ஜெனரேஷன் நம்ம எல்லாருடைய கையையும் பிதா பிடித்தார். இல்லையா? அப்போ அனுப்பிவிடப்பட்ட மனிதனுடைய ஜெனரேஷன்ல இல்ல, எல்லாருடைய கையை பிடிச்சுக்கிட்டதுனால இயேசுவினுடைய கையை சிலுவையில அவர் விட்டுட்டார். இல்லையா? விட்டதுனால உங்க கையையும் என் கையையும் யார் பிடிச்சிருக்கிறா? அப்போ பிதா பிடித்திருக்கிறார். இல்லையா? பிதா பிடித்திருக்கிறதுனால அவர் எப்ப பிடிச்சாருன்னா 4000 ஆண்டுக்கு முன்னகுட்டியே நம்ம கையை பிடிச்சிட்டார். இல்லையா? எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னகுட்டி? 4000 ஆண்டு. இயேசுநாதர் வந்தே 4000 ஆண்டு ஆக போதுங்கிறாங்க. இப்ப 2000 ஆண்டு ஆக போதுங்கிறாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னகுட்டி, 2000 ஆண்டுக்கு முன்னகுட்டியே நம்ம எல்லாருடைய கையை பிதா பிடிச்சுக்கிட்டார். இல்லையா? அப்போ சிலுவையில இயேசுநாதருடைய கையை விட்டுட்டு நம்ம கையை பிடிச்சதுனால நம்ம எல்லாருமே யாருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம்? பிதாவினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இல்லையா? இந்த உலக பிரகாரமா சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் கையை பிடிச்சிட்டு போனா கூட விட்டுருவான். இல்லையா? ஆனா தெய்வம் கையை பிடிச்சா விடுமா? அவர் ஒரு நாளும் விட மாட்டார். இல்லையா? ஒரு நாளும் நம்ம விட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். இல்லையா? ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு பெண் பிள்ளை